نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الذين أوتوا العلم ويلكم ثواب الله خير لمن آمن وعمل صالحا ولا يلقاها إلا الصابرون وقال النبي صلى الله عليه وسلم ازهد في الدنيا يحبك الله وازهد فيما في أيدي الناس يحبك الناس أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகில் மனிதன் ஒரே நிலையில் இருப்பதில்லை. ஒரு நிலையில் மகிழ்ச்சி என்று சொன்னால் ஒரு நிலையில் துக்கம். இந்த உலகம் ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட ஒரு உலகம். நன்மையும் தீமையும் மாறி மாறி நடக்கிற உலகம். வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரக்கூடிய உலகம். கஷ்டங்களும் மகிழ்ச்சிகளும் மாறி மாறி வரக்கூடிய உலகம். இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தால் கவலை தரக்கூடிய 10 விஷயங்கள் நடக்கிறது. இதுதான் அன்றாடம் நாம் இந்த உலகத்திலே பார்த்து வருகிற விஷயம். ஒரு காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் முஸ்லிம்கள் இருந்தாங்க. இன்றைக்கு அவர்கள் பிறரால் ஆளப்படுகிறார்கள். மனிதன் ஆட்சியில் இருந்த காலத்தில் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான் இப்படியெல்லாம் நடக்கும் என்று யாராவது எண்ணி இருக்க முடியுமா? ஆனால் உலகம் அப்படித்தான், வரலாறுகளும் அப்படித்தான். ஒரே நிலையில் இருப்பது கிடையாது. நாம் வாழும் காலத்திலேயே எவ்வளவோ நபர்களை பார்த்திருக்கிறோம். ஒரு காலத்திலே செல்வச் செழிப்போடு இருந்தவர்கள் இன்று வசதியின்றி அடிப்படை தேவைகளுக்கு கஷ்டப்படுகிற மக்களையும் பார்க்கிறோம். ஒரு காலத்திலே வறுமையில் இருந்தவர்கள் இன்று செல்வச் செழிப்பில் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். எத்தனை வகையான காட்சிகளை இந்த உலகம் நமக்கு முன்னால் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த உலகத்தினுடைய உண்மை நிலையை மனிதன் புரிவதென்பது கிடையாது. இந்த உலகம் எப்படிப்பட்டது? மாறுகிற ஒரு உலகம். தன்னிடம் இருக்கும் வரை மனிதன் தன்னை விட்டு இது நீங்கவே நீங்காது என்று தான் எண்ணிக்கொண்டிருப்பான். தன்னை விட்டு இது ஒருபோதும் விலகி செல்லாது என்று தான் எண்ணிக்கொண்டிருப்பான். இதுதான் ஏமாற்றுகிற உலகம். படைத்த ரப்பு அதனால தான் இந்த துன்யாவை மத்தா அவள் ஒரூர், இது ஏமாற்றுகிற கவர்ச்சி பொருள் என்று எல்லாம் சொல்லுவான். எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் செல்வம் இருக்கிற போது அந்த செல்வத்தினுடைய மிதப்பில் ஆணவத்தில் ஒருபோதும் தனக்கு ஏழ்மை வராது என்றுதான் மனுஷன் நினைக்கிறான், இல்லையா? காரோனுக்கு தௌராத்துடைய வேத அறிவு இருந்தது. ஆனாலும் அந்த செல்வம் அவனை எப்படிப்பட்ட ஒரு செருக்கையும் ஆணவத்தையும் கொடுத்தது. இத்தனைக்கும் அவன்கிட்ட இல்மு இருந்துச்சு, ஞானம் இருந்தது, எல்லாம் இருந்தது. அந்த செல்வத்தால் தானே அவன் அழிந்து போனான். இப்போ என்ன காரணம்? எல்லாம் என்னிடத்துல இருக்கும் என்கிற ஒரு மிதப்பு தான் காரணம். ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தாமே நிரந்தர ஆட்சியாளர்கள் என்ற எண்ணத்தில் எல்லா தவறுகளும் செய்வாங்க. பிறகு அவர்கள் புரட்டி போடப்படுகிற போது தான் தெரியும் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி. ஆக இதுதான் இந்த உலகத்தினுடைய யதார்த்த நிலைமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அதனால தான் இந்த உலகத்தினுடைய இந்த தன்மையை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நல்லோர்கள் சொல்வார்கள், இந்த துனியாங்கிறது அவ்வலுஹா அனாஉன் வ ஆஹிருஹா ஃபனாஉன் ஹலாலுஹா ஹிசாபுன் வ ஹராமுஹா அதாபுன். இந்த துனியா இருக்குது, வாழும் காலமெல்லாம் இந்த துனியா கஷ்டம்தான். ஏழை பணக்காரன் எல்லாருக்கும் இந்த துனியா கஷ்டம். ஆரோக்கியமாக இருக்கிற போது எனக்கா எதுவும் வரப்போகுதுன்னு நினைப்பான். நோய் வந்தால் மனிதன் சுருண்டு விடுகிறான். எல்லாம் ஒரு நிமிஷம்தான், எல்லாமே போயிடும் நோய் வந்துட்டா. துனியா கஷ்டமான உலகம்.
கடைசியில் இந்த துன்யா என்ன? அழிய போகிற உலகம். இந்த துன்யால ஹலாலா சம்பாதித்ததற்கே கேள்வி கணக்கு இருக்கிறது. ஹலாலுஹா ஹிசாப், ஹலாலா நியாயமா சம்பாதிச்சிங்க, யாரையும் ஏமாத்தாம சம்பாதிச்சிங்க, அதுக்கே பதில் சொல்லணும். ஹராமுஹா அதாபுன், ஹராமா சம்பாதிச்சதற்கு தண்டனை இருக்குது. இப்படித்தான் இந்த துன்யா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்களை சிரியாவுக்கு அனுப்பியிருந்தாங்க. அவர் அங்கிருந்து நிறைய செல்வங்களை கொண்டு வந்திருக்கிறார். இரவுல அன்சாரிகள் கேள்விப்படுறாங்க, அபூ உபைதா அவர்கள் நிறைய செல்வங்களோடு வந்திருக்கிறார் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் தருவார்கள் என்று காலையில் சந்தோஷமாக எல்லாரும் ஃபஜ்ருக்கு வர்றாங்க. எல்லாருடைய முகத்திலும் பூரிப்பு, மகிழ்ச்சி, ஒரு செல்வம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் ஃபஜ்ர் தொழுதாங்க. தொழுது விட்டு அந்த சந்தோஷமான முகங்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் அபூ உபைதா வந்திருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் போல் தெரிகிறதுன்னு சொல்லி. ஆமாம் யா ரசூலல்லாஹ், சஹாபாக்களுக்கெல்லாம் பொய் சொல்ல தெரியாது. ஆமாம், அவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி தான் சந்தோஷத்தில் வந்திருக்கிறோம். பெருமானாரும் அவங்களுடைய சந்தோஷத்தை ஒரேடியாக குலைக்கல. சொன்னாங்க, அப்ஷிரு, உங்களுக்கு நற்செய்தி தான். அம்மீலு, நீங்கள் எந்த எண்ணத்தில் வந்தீங்களோ அந்த எண்ணமும் கைகூட போகிறது. அவர் கொண்டு வந்ததை உங்களுக்கு தான் நான் தரப்போகிறேன், நானாக எடுத்துக்க போகிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, மல் ஃபக்ரு அக்ஷா அலைக்கும், உங்கள் விஷயத்தில் நான் வறுமையை பயப்படவில்லை. இன்னமா அக்ஷா அலைக்கும் அன் துப்ஸத அலைக்கும் அத்துன்யா, இந்த உலக செல்வம் உங்களுக்கு தாராளமாக வழங்கப்படுவதை அஞ்சுகிறேன். அப்படி தாராளமாக தரப்பட்ட ஃபதனாஃபஸு ஃபீஹா, அதில் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு நீங்கள் முன் வாழ்ந்தவர்கள் அழிந்தது போல அழிந்து விடுவீர்களோ என்று தான் பயப்படுறேன். துன்யாவை எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சஹாபாக்கள் அந்த துன்யாவை அடைய வர்றத ஒரேடியாக நிராசை அடையவும் செய்யல, ஆனால் கவனத்தை எச்சரிக்கையாக இருக்க சொன்னாங்க. அடிக்கடி துன்யாவுடைய யதார்த்தத்தை உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை ஒரு ஆட்டுக்குட்டி செத்து கிடக்குது. கேட்டாங்க, இந்த ஆட்டுக்குட்டியை யாராவது ஒரு கம்மியான ஒரு திரஹத்துக்காவது வாங்குவீங்களான்னு கேட்டாங்க. செத்த ஆட்டுக்குட்டி, யார சொல்லதான், இதை போய் யார் வாங்குவாங்க? செத்து போன ஆட்டுக்குட்டி எதுக்கு ஒரு திரகம் கொடுத்து வாங்குறோம்? அப்போ இந்த செத்து போன ஆட்டுக்குட்டியை குறைஞ்ச காசுக்கு கூட நீங்கள் வாங்க தயார் இல்லை இல்லையா? அல்லாஹ் மீது ஆணையாக இந்த துன்யா அல்லாஹ்விடத்தில் இந்த செத்துப்போன ஆட்டுக்குட்டியை விட கேவலமானது. இந்த துன்யாவுக்கு அல்லாஹ்ட்ட மதிப்பு இல்லை. மதிப்பு இருந்தால் உலகத்தில் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருப்பான். எந்த காஃபிருக்கும் ஒரு சொட்டு மிடர் அல்லாஹ் கொடுத்துருக்க மாட்டான். அந்த துன்யாவுக்கு தான் நீங்கள் போட்டி போடுறீங்க. அந்த துன்யாவுக்காக தான் பொறாமையும் அழிவும் சண்டை, எல்லா சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் பின்னால் இருப்பது எது? உலக ஆசையும் உலக மோகமும் தான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யா விஷயத்தில் அக்கறையை செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், இந்த துன்யாவில் நீங்கள் சம்பாதிக்கிற எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், எல்லா உணவு பானத்துக்கும் பதில் சொல்லணும். கேள்வி கணக்கே இல்லாத 3 உணவு இருக்குது, அதுக்கு மட்டும் கேள்வி இல்லை. ஒரு நோம்பாளி சஹரில் சாப்பிட்றாரு பாருங்க, அதுக்கு கேள்வி இல்லை. சஹர் சாப்பாட்டுக்கு என்ன இல்லை? கேள்வி இல்லை. அதனால தான் அது பரக்கத்தான சாப்பாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹர் சாப்பாடு உண்ணுங்கள், அதை மட்டும்தான் உண்ணுன்னு சொன்னாங்க. அதில் பரக்கத்து இருக்குது. ஏன்னா அதுக்கு கேள்வி கணக்கு இல்லை. உலகத்திலேயே கேள்வி கணக்கு இல்லாத சாப்பாடுனா 3 தான். அப்போ அதுக்கு கேள்வி கணக்கு இல்லை, அதை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சஹர் உணவுக்கு அழைக்கிற போதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலும்மு இலல் கதாஇல் முபாரக், அருள் வளம் நிறைந்த இந்த உணவை உண்ண வாருங்கள் கூப்பிடுவாங்க. புரியுங்களா? அதனால தான் அதை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. சாப்பிடாம இருக்கிறவன் வேதக்காரர்களுக்கு ஒப்பானவன். யூத கிறிஸ்தவர்கள் சஹர் உணவு சாப்பிட மாட்டாங்க, நாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு கேள்வி கணக்கே இல்லை சஹரில். ரெண்டாவது, மாலையில் நோன்பு திறக்கும் போது சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த கஞ்சிக்கோ வடைக்கோ கேள்வி கணக்கு இல்லை. ஏன்னா நானும் சாப்பிட்டுக்கலாம், உடல்நலம் பாதித்தா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை, கேள்வி கணக்கு இல்லை. மாலை நேரத்தில் சாப்பிட்ற அந்த சாப்பாட்டுக்கு. மூணாவது என்ன, விருந்தாளியை கவனிக்கிறதுக்காக வைக்கிறீங்களே அந்த சாப்பாட்டுக்கு கேள்வி கணக்கு இல்லை. இதான் உலமாக்கள் அறிஞர்கள் சொல்லுவாங்க, இந்த 3 உணவு கேள்வி கணக்கில்லாத உணவு என்று சொல்லுவாங்க. மற்ற எல்லாத்துக்குமே நம்ம கேள்வி தான். ஒவ்வொரு மிடருக்கும் நாம் கேள்வி அல்லாட்ட அதற்கான பதில் சொல்லி ஆகணும். இப்படித்தான் இந்த உலகம் அமைந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தனக்கு முன்னால் இருப்பதை விரும்ப மாட்டாங்க.
ஒரு முறை சஹாபாக்கள் சிலர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஒரு கருப்பு கம்பளி ஆடையை அன்பளிப்பாக செஞ்சாங்க. அன்பளிப்பாக கொடுத்தா நபிஸல்லாஹு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வாங்க. அந்த வேலைப்பாடுகள் நிறைந்த கம்பளி ஆடையை உடுத்தி கொண்டு பெருமானார் தொழுதாங்க. தொழுதா அவர்களுக்கு மனதில் லைப் வரல. வேக வேகமாக தொழுது முடிச்சுட்டு இந்த ஆடையை உடனே கழட்டி வீசிட்டாங்க. சொன்னாங்க, இதில் உள்ள இந்த வேலைப்பாடுகள் தொழுகையில் என் கவனத்தை திருப்புகிறது, அதனால் இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு ஒரு சஹாபி பேரை சொல்லி அவர்கிட்ட எளிமையான ஆடையை வாங்கிட்டு வாங்க. துன்யாவுடைய இந்த ஆடையில் இருக்கிற வேலைப்பாடுகள் கூட என் கவனத்தை திருப்புது. அதனால தான் உலமாக்கள் மஸ்ஜிதுகள் குறித்த சட்டங்களை எழுதும்போது சொல்லுவாங்க, மஸ்ஜிதுகளுடைய மெஹராபு ஒட்டிய சுவர் அது பிளெயினாக இருக்கணும், அதில் எதுவும் எழுதப்பட்டிருக்கக்கூடாது, அதில் வேலைப்பாடுகள் இருக்கக்கூடாது. ஏன்னா சஃபில் நிற்கிறவங்க அதை பார்த்தா கவனம் அந்த பக்கம் திரும்பும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடங்களிலுமே துன்யாவுடைய அந்த விஷயத்தில் சஹாபாக்களை கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்தில் அவங்களும் எளிமையாக வாழ்ந்தாங்க. எல்லாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு, ஆனால் வாழ்ந்த வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை தான். உலக பற்றின்மை என்ன அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல ஹதீஸுகளில் பலவிதமாக விளக்கம் கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய விருப்பம் வேண்டும்னு சொன்னால் உலகத்தில் பற்றில்லாமல் வாழுங்க. இஸ்ஹத் ஃபித் துன்யா, துன்யாவில் பற்றில்லாமல் வாழ்ந்தால் யுஹிப்புக்கல்லாஹ், அல்லாஹ் நேசிப்பான். மக்களிடத்தில் இருப்பதை ஆசைப்படாதீர்கள். ஒருத்தட்ட கார் இருக்குதா, இன்னைக்கு நம்மள்கிட்ட அதானே, அவர் வாங்குறாரா நானும் வாங்கணும் ஆசை. டூ வீலர் வாங்குறாரா, அவர் வாங்கியிருக்காரு நானும் வாங்கணும் ஆசை. வஸ்ஹத் ஃபீமா ஃபீ ஐதின் நாஸ், மக்களிடம் இருக்கிறவற்றை ஆசைப்படாத. யுஹிப்புக்கன் நாஸ், மக்கள் உன்னை நேசிப்பாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகப்பற்றின்மை குறித்து பல ஹதீஸுகளில் சொன்னாங்க. உலகப்பற்றின்மைனா என்ன, அதுக்கு விளக்கமும் அவங்களும் கொடுத்தாங்க, பல உலமாக்களும் விளக்கம் கொடுத்தாங்க. ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, உலகப்பற்றின்மை என்பது அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்குவதல்ல. அல்லாஹ் எதை ஹலாலாக்கினானோ அதை ஹராமாக்குறதுக்கு பேர் உலகப்பற்றின்மை கிடையாது. உலகப்பற்றின்மைனா இருக்கிறத எல்லாம் மொத்தமாக தர்மம் கொடுத்துட்டு இவன் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் கிடையாது. உலகப்பற்றின்மை என்று சொன்னால் ஒரு ஹதீஸில் 2 வரை விளக்கணம் சொன்னாங்க. உன்னிடத்தில் இருக்கிறத நம்பாத, அல்லாட்ட இருக்கிறத நம்பு. உன்னிடம் இருப்பதை நம்பாத, அல்லாட்ட இருக்கிறத நம்பு. அதான் உலகப்பற்றின்மை. பாக்கெட்டில் லட்சக்கணக்கில் இருக்குது, அதை நம்பாதீங்க, அல்லாட்ட இருக்கிறது நம்புங்க. இரண்டாவது, ஒரு சோதனை வந்தால் வர்றதுக்கு முன்னால சோதனை விரும்பக்கூடாது. ஒரு சோதனை வந்தால் அந்த சோதனைக்கு அல்லாஹ் தருகிற கூலியை எண்ணி பார்த்து இந்த சோதனை வராமல் இருந்திருக்கலாமே என்று எண்ணக்கூடாது. வந்த பிறகு அல்லாஹ் எவ்வளோ பெரிய கூலி வச்சிருக்கிறான் அப்படின்னு நினைங்க. இப்படி அவங்களே உலகப்பற்றின்மைக்கு விளக்கம் கொடுத்தான். ஒரு காலத்தில் ஒரு 2 ஆலிம்களுடைய ஒரு சம்பவத்தை உலமாக்கள் குறிப்பிடுறான். சரிங்களா? ஒரு ஊரில் ஒரு பெரிய அறிஞர் இருக்கிறார். அந்த அறிஞருடைய மாணவர் ஹஜ்ஜுக்கு போகலாம் என்று எண்ணி தம்முடைய ஆசிரியரிடத்தில் சொல்லிவிட்டு செல்லலாம் என்று ஆசிரியரிடத்தில் தாம் ஹஜ்ஜுக்கு போவதை சொல்றதுக்காண்டி வர்றான். அந்த ஆசிரியர், அந்த ஷேக், அவங்க தினமும் 3 மீன்கள் பிடிப்பாங்க. ஒரு மீன் தன்னுடைய வீட்டார் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு, ஒரு மீன் தர்மம் செய்வார், இன்னொரு மீனை விற்று அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு அவர் மீன் பிடிக்கிற வலை அதையெல்லாம் சரி பண்ணிக்குவார். 3 தான் பிடிப்பார், அதுக்கு மேலே அவர் பிடிக்க மாட்டார், அவருடைய பழக்கம். அப்போ மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த மாணவரும் வர்றாரு. 3 மீன், அதுக்கு விளக்கம்னு சொல்கிறார். ஒரு மீன் சாப்பிட்டுக்குவோம், ஒரு மீன் தர்மம், ஒரு மீனை விற்று காசாக வச்சுக்குவேன்னு சொல்கிறார். அப்போ அந்த ஷேக் சொல்கிறாங்க, சரி ஹஜ்ஜுக்கு சிறப்பு. அந்த காலத்தில் ஒன்று நடந்து போவாங்க அல்லது ஒட்டகத்தில் போவாங்க. அவர் சொல்கிறாரு, நீ போகிற வழியில் கைரோ வரும், இன்றைய மிஸ்ரில் இருக்கிற ஒரு ஊர். அங்கே என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இருப்பார், அவரும் ஆலிம் தான். அவரை பார்த்தா என்னுடைய சலாமை எத்தி வச்சுட்டு போப்பா, போகிற வழியில் சொல்லிட்டு போயிருங்கிறார். சலாமை மட்டும்தான் எத்தி வைக்கணுமா, வேறு எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சலாம் சொல்லுங்கிறார். இவரும் போகிறாரு. ஹஜ்ஜுக்கு போகிற வழியில் காஹிரா வருது, கைரோ வருது. அந்த தம்முடைய ஆசிரியருடைய சகோதரர் அவர் எங்கே இருக்கிறாரு, அவருடைய வீடு எங்கன்னு விசாரிக்கிறாரு. மக்கள்லாம் ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே பார்த்தா அங்கே பிரம்மாண்டமான மாளிகையாக இருக்குது. இது நம்முடைய ஷேகுடைய சகோதரர் வீடாக இருக்க முடியுமா, இவ்வளோ பெரிய அரண்மனையாக இருக்குது, ஒருவேளை இதுக்கு பக்கத்தில் ஏதாவது குடிசை எதுவும் இருக்குமோ, மக்கள் தெரியாமல் சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆரவாரத்தோடு ஒருத்தர் வருகிறார். சரி, இந்த கூட்டத்தில் தான் தன்னுடைய ஷேகு சொன்னால் அவருடைய சகோதரர் இருப்பாரோ என்று எண்ணி
அவர் பேரை சொல்லி இன்னார் யாருங்கன்னு கேட்குறாரு. மக்கள் சொல்கிறாங்க, அதுவும் அந்த பிரம்மாண்டமாக வர்றார் இல்லையா, மக்கள்லாம் சூழ்ந்துருக்கிறாங்களே அவரு தான். இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்முடைய உஸ்தாது சொன்ன அவருடைய சகோதரர் வீட்டை பார்த்தா பயங்கரமாக இருக்குது, இவ்வளோ ஆடம்பரமாக இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, அவர் சலாம் சொல்ல சொன்னார், நானும் போய் இவரும் போய் என்ன செய்கிறாரு, உங்களுடைய சகோதரர் உங்களுக்கு சலாம் சொன்னார் அப்படின்னார். அவர் பதில் சலாம் சொல்லிவிட்டு, அப்படியா, நீ ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது என்னை பார்த்துட்டு போங்கிறாரு. அவர் ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்பி போகிறப்ப என்னை பார்த்துட்டு போ. அவரும் ஹஜ்ஜுக்கு போனார். திரும்பி வருகிற போது அந்த வழியாக வந்தார். சரி, உஸ்தாதுடைய சகோதரர் அல்லவா சொன்னார், பார்க்க சொன்னார், வந்து பார்த்தார். பார்த்தப்போ அவர் சொன்னார், என்னுடைய சகோதரரை கண்டா சொல்லு, எவ்வளோ நாளைக்கு தான் துனியான்னு அலைய போகிறீங்க அப்படின்னு கேளுங்கிறார். இவருக்கா ஒரே கோபம், ஆச்சரியம். அவர் 3 மீனை பிடிச்சி அதில் ஒன்றை தர்மம் கொடுத்து ஒன்றை விற்று சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கிறார். இவர் ஆடம்பரமான மாளிகையில் உட்கார்ந்துருக்கிறாரு, ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இவர் அவருக்கு சொல்கிறாரு, எத்தனை நாளைக்கு தான் துனியாவை சம்பாதிக்க போகிறேன்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்கிறார். என்னடா இது, இவர் இவ்வளோ ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு அறிவுரை சொல்கிறாரு. கொஞ்சம் வருத்தத்தோடு தான் போகிறார். ஹஜ்ஜை முடிச்சுட்டு தன்னுடைய ஆசிரியரை சந்திக்கிறாரு. அவரை பற்றி பேச இவர் விரும்பலை, ஏன்னா அவர் வாழ்க்கை அப்படிலாம் இருக்குது, அவரை பற்றி எதுக்கு சொல்லணும்னு சொல்லி அந்த ஆசிரியராக கேட்குறாங்க, என்னப்பா என் சகோதரரை பார்த்தியான்னு. பார்த்தார். சலாம் சொன்னியா, உங்கள் சலாம் எத்தி வச்சேன், வரும்போது பார்க்க சொன்னார், பார்த்தேன். ஏதாவது சொன்னார்? ஆமாம் சொன்னார், ஆனால் அதை சொல்கிறது எனக்கு பிடிக்கல. ஏன், என்னப்பா சொல்லு. இல்லை, நீங்கள் எளிமையாக இருக்கிறீங்க, டெய்லி 3 மீனை பிடிச்சி ஒரு மீனை வீட்டுக்கு ஒரு மீனை தர்மம் ஒன்றை விற்று காசை வச்சுக்கிறீங்க. அவர் பார்த்தா ஆடம்பரமாக இருக்கிறாரு, ஆனால் உங்களுக்கு அவர் சொல்கிறாரு, எத்தனை நாளைக்கு துனியான்னு இருக்க போகிறீங்கன்னு சொல்லி. உடனே அந்த ஷேக் அழுதாங்க. சொன்னாங்க, உண்மைதான், சதகா, அவர் சொன்னது உண்மைதான். அவருடைய கையில் உலகம் இருக்குது, அவருடைய உள்ளத்தில் உலகம் இல்லை. நம்ம கையில் துனியா இல்லை, நம்முடைய உள்ளத்தில் உலகத்தினுடைய மஹப்பத் இருக்குதுன்னு. அவர்கிட்ட நீ பார்த்ததெல்லாம் வெளியில் இருக்குது, ஆனால் அவருடைய உள்ளத்தில் துனியாவுடைய மஹப்பத்து அறவே கிடையாது. நம்மள்கிட்ட வெளியில் இல்லை, ஆனால் உள்ளத்தில் இருக்குது. எத்தனை ஏழைகள் பார்த்தா வெளியில் ஒன்றும் இருக்குது, ஆனால் துனியாவுடைய மஹப்பத்து இருக்கும். அப்போ எத்தனையோ பேர்கிட்ட செல்வம் இருந்துச்சு இல்லையா. 10 சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 தோழர்கள் சொல்கிறோமே, அதில் ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடியவரை தவிர எல்லாரும் பணக்காரங்க தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பெரிய பணக்காரர். பெருமானார் சொல்லுவாங்க, மா நஃபஅனி மாலு அஹதின் மா நஃபஅ மாலு அபூபக்கரின். ஹஜ்ரத் சய்யிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹுடைய செல்வம் எனக்கு உதவியாக இருந்தது போல யாருடைய செல்வம் உதவியாக இருந்ததில்லை. அப்போ அஷரத்துல் முபஷ்ஷரால உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறாங்க, அவர் பணக்காரர் தான். சாது பின் அபி வக்காஸ் பணக்காரர் தான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பணக்காரர் தான். ஜுபைர் இப்னுல் அவ்வாம் பெரிய பணக்காரர் தான். தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர்னா, அன்றைய காலகட்டத்தில் அவர்கிட்ட 300 மில்லியன் திர்ஹம் இருந்துச்சு. 300 மில்லியன் திர்ஹம் இருந்துச்சு. யார்கிட்ட? தல்ஹத் இப்னு உபைதுல்லாட்ட. இன்றைக்கி கணக்கு போட்டு பாருங்கள். இப்போ இவங்க எல்லாரும் செல்வம் இருந்துச்சு, ஆனால் அவங்களுடைய உள்ளத்தில் துனியாவுடைய மஹப்பத்து அறவே கிடையாது. அப்போ சஹாபாக்கள் 2 விதமாகவும் இருந்தாங்க. நல்ல செல்வம் வச்சுருப்பாங்க, துனியாவை ஆசைப்பட மாட்டாங்க, அப்படியும் விளக்க சொல்லுவாங்க. ஜுஹுதுனா என்ன, உலகப்பற்றின்மைனா என்ன, உலகத்தில் எதுவும் கிடைக்காமல் போனதுக்காக கவலைப்படக்கூடாது. ஏதாவது வந்துச்சுன்னா பெருமிதத்தில் ஆடவும் கூடாது. அதுதான் உலகப்பற்றின்மை. எது கிடைக்கலையோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏதாவது வந்துச்சு, செல்வம் வந்துச்சு, செல்வத்தில் எல்லாத்தையும் மறந்து மிதக்கவும் கூடாது. இதுதான் உலகப்பற்றின்மை. நாம் எப்படி இருக்கிறோங்கிறத நாம் யோசிக்கணும். சஹாபாக்கள் 2 விதமாகவும் இருந்தாங்க. பணக்காரங்களும் இருந்தாங்க, சிலர் உலகம் வந்தாலும் வேண்டாம் அப்படியும் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள், அபூ உபைதா அவர்கள், ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் அவர்கள் ஷாமுக்கு போகிறாங்க. ஷாமுடைய தளபதிகளில் ஒருத்தர் தான் அபூ உபைதா. அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபா வர்றாங்க இல்லையா, வரவேற்க வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூ உபைதாட்ட சொல்கிறாங்க, உன் வீட்டுக்கு கூட்டு போப்பான்னு சொல்கிறாங்க. அவர் தயங்குறாரு, இல்லை வேண்டாம், எங்கள் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டான்னு சொல்லி. இல்லைப்பா, ஏன்ப்பா தயங்குற, உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி. பார்த்தா அவ்வளோ பெரிய ஒரு பெரும் பகுதிக்கு அவர் ஆளுநராக இருக்கிறாரு. வீட்டை காட்ட சொன்னால் தயங்குறாரு. கடைசியில் பார்த்தா ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசை வரும்போது உமர் கேட்குறாங்க, அபூ உபைதா இது யாருடைய குடிசைன்னு கேட்குறாங்க. என்னுடைய குடிசை தான் சொல்லி. சரி உள்ளே போகலாம் வாங்கன்னு சொல்லி உள்ளே போனால் உள்ளே ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு தோல் பை இருக்கிறது, ஒரு விரிப்பொண்டு இருக்கிறது,
கொஞ்சம் ஒரு குவளையில் தண்ணி இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு பகுதியினுடைய பெரிய கவர்னராக இருக்கிறார். இன்னைக்கு கவுன்சிலர் ஆனாலே போதும், துட்டு அப்படியே பால் கறக்கிற மாதிரி கலந்துக்கிட்டு இருக்கான். சாதாரண கவுன்சிலர் உட்பட எல்லாம் காசு 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 காசு. மற்றவர்கள்லாம் இன்னைக்கு லஞ்சம் வாங்குறானா இல்லையோ, நம்ம ஆளுங்க எல்லாம் லஞ்சம் இல்லையா. அரசியலுக்கு போகல. அவர் பாருங்க, அவ்வளோ பெரிய கவர்னர், குடிசை வீடு, ஒரு தோல் பை இருக்குது, ஒரு விரிப்பு இருக்குது இல்லையா, ஒரு குவளையில் தண்ணி. அதில் துமர் கேட்டாங்க, அபூ உபைதா என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டான். என்ன சாப்பிட்றீங்க? அவர் சொன்னார், காலையிலேயே மனைவி 2 ரொட்டி சுட்டுருவாங்க இல்லையா, காலையில் ஒரு ரொட்டி சாப்பிட்ருவேன், சாயங்காலம் ஒரு ரொட்டி இருக்கும், அதை இந்த தண்ணி தொட்டியில் போட்டுருவேன், அது மிருதுவானதும் எடுத்து சாப்பிட்ருவேன். நாம் எல்லாமே சூடாக தான் வேணும். மனைவி என்னைக்காவது கொஞ்சம் முன்னால் செஞ்சு வச்சுட்டா கோபம், ஏதாவது ஒரு நாள் கொஞ்சம் ஆறி போனால் போதும், அது ஆறுனதும் அல்ல, இவருக்கு சுட சுட வேணும் எல்லாம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நாம் பழகி வச்சுருக்கிறோம். அதுக்காக வேண்டியெல்லாம் சண்டை போடக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. மாலையில் அதை கொஞ்சம் நினச்சி சாப்பிட்டுக்கிறது. இது என்ன விரிப்புன்னு கேட்டாங்க. இந்த விரிப்பு தான் இரவில் படுக்கும் போதும் போர்த்துவோம், இந்த விரிப்பு தான் தொழுகைக்கு விரிப்புன்னு சொன்னார். அதில் துமர் ரலியல்லாஹு அழுதாங்க. அழுதது யாருன்னு பாருங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூ உபைதாவை பார்த்தா, அபூ உபைதாவே, இந்த உலகம் எங்களையெல்லாம் மாற்றிருச்சு, உங்களை மாற்றல, நாங்கள்லாம் உலகத்துக்கு அடிமையாயிட்டோம், நீங்கள் ஆகல. சொல்றது யார்? உமர். யாருடைய ஆடையில்? ஜும்மா தினத்தில் அணிகிற ஆடையில் 20 ஒட்டு இருந்துச்சு. ஜும்மா அன்னைக்கு அணிகிற ஆடை, அதில் 20 ஒட்டு இருந்துச்சு. அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூ உபைதாவை பார்த்து சொல்கிறாங்க, துன்யா எங்கள் எல்லாத்தையும் மாற்றிருச்சு, கையரசி துன்யா குல்லனா கையறக்க, உண்மை தவிர எல்லாரையும் துன்யா மாற்றிருச்சுன்னு சொன்னான். இப்போ பாருங்கள் எவ்வளவு வசதி. பெரிய ஒரு பகுதியினுடைய ஆளுநர், கவர்னர், எப்படினாலும் வாழலாம். ஆனாலும் அந்த வாழ்க்கையை அவர்கள் விரும்பலை, இந்த துன்யாவை அவங்க தேர்ந்தெடுக்கலை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த துன்யா மல்ஊனா, துன்யா சாபத்திற்குரியது. துன்யாவில் உள்ள எல்லாமே, 3 தவிர திக்ரும், அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களும், கல்வி கற்பதும் கற்றுக் கொடுப்பதும், இதுதான் இந்த துன்யாவில் ஒரு மனிதனுடைய வேலை என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களை, இப்படி உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது. எனவே உலகத்தின் மீது மோகம் கொள்ளக்கூடாது. உலக பற்றின்மையை உலமாக்கள் 3 வகையாக பிரிப்பாங்க. ஹராம விடுறது, ஹராம விடுறது, இது கட்டாயம் வாஜிபு. ஹராம விடுறது, இதுவும் உலக பற்றின்மை. இரண்டாவது என்ன தெரியுமா? தர்க்கு ஃபுதூலி ஹலால், ஹலால்லையும் கூட, அனுமதிக்கப்பட்டதுலையும் கூட தேவையை எடுத்துட்டு மேல்மிச்சமானதை விட்டுறது. தேவைக்கு மட்டும்தான். ஹலால் அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது, ஹலாலுங்கிறதுக்காக நீ இஷ்டத்துக்கு கொடுத்தக்கூடாது, ஹலால் என்பதற்காக விரும்புறதையெல்லாம் அனுபவிக்கக்கூடாது. ஹலால் தான். ஹலால்லையும் கூட தேவைக்கு மேல் உள்ளதை தவிர்ப்பது, இது ஒரு உலகப்பற்றின்மை. 3வது ஒரு உலகப்பற்றின்மை இருக்குது. அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து எதுவெல்லாம் தடுக்குமோ அது எல்லாத்தையும் விட்டுற முடியும். இது அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தடுக்கும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடையை உடுத்தினாங்க, ஹலாலு தான். தொழுகையில் கவனத்தை திருப்பிச்சு அந்த ஆடையை தொழுது முடிச்சதும் கழட்டி போட்டாங்க, வேண்டாம். அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து திருப்புகிற எல்லாமே விடப்பட வேண்டியது. இதுதான் உயர்ந்த மக்கள், யாரை ஆரிஃபீன்கள், அல்லாஹ்வை அறிந்த மக்கள் என்று சொல்கிறோமோ அவர்களது உலகப்பற்றின்மை. அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து திருப்புகிற எதுவுமே வேண்டாம். அதனால தான் சஹாபாக்கள் கொஞ்சம் தாராளமாக உலகம் வந்தபோது அழுதாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் காலத்தில் நிறைய நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டது. பாரசீகத்தில் உள்ள காதிசியா வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த வெற்றி செய்தியை மதீனாவுக்கு கொண்டு வந்தபோது ஹஜ்ரத் உமர் அழுதாங்க, சிரிக்கல்ல, அழுதாங்க. எல்லாரும் சொன்னாங்க, என்ன மகத்தான வெற்றி செய்தி எல்லாவா கொண்டு வந்திருக்கிறாரு, நீங்கள் அதை கண்டு இப்படி அழுகிறீங்களேன்னு சொல்லி சொன்னார். இல்லை, இந்த துன்யா நமக்கு விசாலமாகிறத பார்த்தா எங்கள் துன்யாவில் மூழ்கிறோமோன்னு பயமாக இருக்குது. துன்யா விசாலமாகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கஷ்டப்பட்டோம் உணவுக்கு, இன்றைக்கி தாராளமாக வருதே, நாம் எல்லாம் துன்யாவில் மயங்கிருவோமோன்னு பயந்தான். ஆக இப்படி சஹாபா பெருமக்கள் உலகம் தானாக வந்தபோது கூட அவர்கள் அஞ்சினார்கள். பாருங்க, அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னா, நாம் எல்லாம் வச்சுருக்கிறோம் இல்லையா, எல்லாம் இருக்குது, அடுத்த தலைமுறை சாப்பிட்றதுக்கும் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் வியாபாரம் குறைஞ்சா கவலைப்படுவார், அப்படி கவலைப்படுவார் இல்லையா. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் மீது என்னைக்கு ரொம்ப நம்பிக்கை வரும் தெரியுமா, வீட்டுக்கு போவேன், மனைவி இன்றைக்கு மாவு கூட இல்லை ரொட்டி சுடுறதுக்கு அப்படின்னு சொன்னான், அன்னைக்கு தான் எனக்கு அல்லாஹ் மேலே ரொம்ப நம்பிக்கை வரும். எதுவும் இல்லையா, அன்னைக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். ஒமா மின் தாபத்தின்
ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ ஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும். வானத்தில் ரிஸ்க் இருக்கு, நம்ம வீட்டில் கிடையாது. இல்லைன்னு சொன்னாதான் அப்போ இன்னைக்கு ரிஸ்க் வரும். நாமெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நம்புவோம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொன்னாங்க, எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமான நாள் எது தெரியுமா? வீட்டில் எதுவுமே இல்லைன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா எதுவும் இல்லைன்னா எனக்கு ரிஸ்க் தரது அல்லாஹ் தருகிறான்னு சொல்லி. இதெல்லாம் அவங்களுடைய உயர்ந்த நிலை. நாம் அதில் கொஞ்சத்தையாவது எடுக்கணுமா இல்லையா? பாயசீதுங்கிற ஒரு பெரிய சூஃபி ஞானி இருந்தாங்க. அவர்கள் ஒரு வாலிபரை சந்தித்தாங்க. அந்த வாலிபர் பாயசீத் பிஸ்தாமிகிட்ட கேட்டாங்க, ஜுஹுதுனா என்ன, உலகப்பற்றின்மைனா என்னன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பாயசீத் பிஸ்தாமி சொன்னாங்க, உலகப்பற்றின்மைன்னு சொன்னால் அல்லாஹ் கொடுத்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வது, அல்லாஹ் கொடுக்காவிட்டால் அதையும் பொருந்தி கொள்றதுன்னு சொல்லி. அதுக்கு அந்த வாலிபர் சொன்னார், இதுதான் உலகப்பற்றின்மைன்னு சொன்னால் இது விலங்குகள்கிட்ட கூட இருக்குது. விலங்குகளும் கிடைச்சா சாப்பிடும், இல்லைன்னா சபுர் செய்யும். இப்போ அவங்க கேட்டாங்க, அப்படின்னா உலகப்பற்றின்மை என்னப்பா சொல்லப்பான்னு கேட்டாங்க. அப்போ அந்த வாலிபர் சொன்னாராம், உலகப்பற்றின்மை என்பது கிடைத்தால் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும், கிடைக்காவிட்டால் அல்லாஹ்வை புகழணும். எப்படிங்க, வந்ததுன்னா அதை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துறணும். அப்படி தான் சஹாபாக்களும் இருந்தாங்க இல்லையா? எர்முக் போரில் தாகத்தில் தண்ணி வருது, அவருக்கே தாகம் இருக்குது, பக்கத்தில் உள்ளவருக்கு கொடுங்க இல்லையா? அவருக்கு தாகம் இருக்குது, பக்கத்தில் உள்ளவருக்கு கொடுங்க. அந்த வாலிபர் சொன்னார், உலகப்பற்றின்மை என்பது வந்தால் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், வரலையா அல்லாஹ் புகழணும்னாரு. இப்போ பாயசீது சொன்னாங்க, ஒரு வாலிபர்கிட்ட இருந்து நான் உலகப்பற்றின்மை என்றால் என்னவென்று கற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்க. ஆக அருமையானவர்களே, இப்படி இந்த துனியாவில் நடக்கிற எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கு. எதுவும் நிரந்தரம் அல்ல. இந்த எண்ணம் வந்தால் உலகத்தில் நடக்கிறத பற்றி கவலை வராது. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் நம்மளை துன்புறுத்துறாங்க, கவலை வராது. நிரந்தரமாக அவன் கையிலே ஆட்சி இருக்க போது இல்லை. அல்லாஹ் தான் உண்மையான மாலிக்கு, உண்மையான எஜமான், அதிகாரம் அவனுக்கு தான் இருக்குது. அப்போ இதை பற்றி கவலை வராது. உலகம் மாறிக்கிட்டே இருக்கும், நாளைக்கு இன்னொருத்த வரப்போகிறான், இதான் உலகங்கிற எண்ணம் வரணும். அருமையானவர்களே, அந்த வகையில் இன்றைக்கு ஷாபானுடைய முதல் பிறை, ஷாபானுடைய மாதம். ரமதானுக்கு கரெக்டாக ஒரு மாதம் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானில் அதிகமாக நோன்பு நோற்பாங்க, ஷாபானில் அதிகமாக நோன்பு நோற்பாங்க. ஹஜரத் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மற்ற மாதங்களில் நீங்கள் இந்த அளவுக்கு நோன்பு நோற்பு நான் பார்த்தது கிடையாது, ஆனால் இந்த ஷாபான் மாதம் வந்துட்டா மட்டும் இவ்வளோ நோன்பு நோக்குறீங்களே ஏன்னு கேட்டாங்க. அதுக்கு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாதத்தில் நிறைய மக்கள் அலட்சியமாக இருக்கிறாங்க. இந்த மாதத்தில் அமல் செய்கிறதில்ல. ரமதான் வருது செஞ்சுக்கலாம், ஆனால் ரமதான்லையும் செய்ய மாட்டார், அது ஒரு விஷயம். ஆனால் ரமதான் வருது பார்த்துக்கலாம், ரமதான் வருது பார்த்துக்கலாம், எல்லாம் அலட்சியமாக இருப்பாங்க. எல்லாரும் அலட்சியமாக இருக்கிற போது ஒரு அடியான் அல்லாஹ்வை நோக்கி கவனத்தை திருப்பினால் அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கும். இஷா தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல 1/3 கழிந்த பிறகு தொழணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்? அப்போ உலகமே தூங்கும், உலகமே தூங்குற நேரத்தில் நாம் இஷா தொழணும், அது பெருமானாருக்கு பிடிக்கும், அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. கடைவீதியில் தஸ்பீ சொன்னால் அதுக்கு லட்ச நன்மைன்னு நான் சொல்லியிருக்கிறேன். கடைவீதியில் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அதுக்கு என்ன காரணம்? கடைவீதியில் யாரும் அல்லாஹ்வை நினைக்க போகிறதில்ல, எல்லாரும் அல்லாஹ்வை மறந்துருக்கிறான். கடைவீதியில் அல்லாஹ்வை மறந்திருக்கிற இடத்துல ஒரு அடியான் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறான்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு அது பிடித்தமானது. எங்கெல்லாம் கவனக்குறைவாக மக்கள் இருக்கிறாங்களோ தஹஜ்ஜுதியே அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. எல்லாரும் தூங்குது, உலகமே தூங்குது, இவன் எஞ்சி நிற்கிறான். எல்லாம் அல்லாஹ் மறந்திருக்கும் போது நீ அல்லாஹ்வை நினை. 3 நபர்களை அல்லாஹ் நேசிப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு வியாபார கூட்டம் நைட்டில் போய்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு இடத்துல களைச்சு போய் எல்லாரும் படுத்துறாங்க. ஒரு மனிதர் எஞ்சி அல்லாஹ்வை தொழுகிறார், அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். ஒரு போரில் எல்லாம் வீழ்ந்துட்டாங்க, தோத்து போயிட்டோன்னு சோர்ந்துட்டாங்க, ஒரு மனிதர் தன்னந்தனியாக போய் போராடினார், அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். 3ஆவதாக ஒரு மனிதர் ஒரு பெரிய கூட்டத்தில் யாசிச்சார், யாருமே அவருக்கு கொடுக்கல. ஒரு நபர் இருந்தும் சபையில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை தனியாக கூப்பிட்டு கொடுத்தார். இந்த 3 பேரை அல்லாஹ் நேசிப்பதாக சொன்னார். அருமையானவர்களே, ஷாபானுடைய மாதத்தில் நஃபில் சுன்னத்தான நோன்பு வைப்பது என்பது ரமதானுடைய முன் சுன்னத்தை போல. ஃபர்லான தொழுகைக்கு முன் சுன்னத்து இருக்கிற மாதிரி ரமதானுக்கு முன் சுன்னத்து தான் இந்த ஷாபானில் நோன்பு வைக்கிறது. ரமதானுக்கு பின்னாலையும் பின் சுன்னத்து இருக்குது, அது ஷவ்வால் 6 நோன்பு வைப்பது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் ஷாபான் மாதம் முழுவதுமே நோன்பு வைப்பாங்க. சில வருடங்கள் பெரும்பாலும் நோன்பு வைப்பாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம். எனவே அந்த
மக்கள் எல்லாம் அலட்சியமாக இருக்கிற இந்த மாதம் வந்துருச்சு. இந்த மாதத்தில் அமல் செஞ்சாதான் ரமலான்ல ஆர்வத்தோடு நோன்பு வைக்கலாம், ஆர்வத்தோடு குர்ஆன் ஓதலாம். இந்த மாதத்தில் ஆரம்பிக்கணும். முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஷாபான் ரஜப் என்பது விதைக்கிற மாதம், ஷாபான் என்பது தண்ணீர் ஊற்றுகிற மாதம், ரமலான் அறுவடை செய்கிற மாதம். இப்போ நாம் ரஜபில் விதைக்கவும் இல்லை, ஷாபானில் தண்ணி ஊற்றுறதும் இல்லை, ரமலானில் என்ன நமக்கு கிடைக்க போகுது? அப்போ இந்த ஷாபானிலிருந்தாவது நாம் நம்முடைய அலட்சியத்தை மறந்து இந்த மாதத்திலிருந்து நாம் அமல்களை துவங்கணும், கஃலத்தை விடணும். இப்போ புனிதமான ஷபை பராத் இருக்குது, அந்த இரவில் ஒரே ஒரு விஷயந்தான் ஹதீஸில், பாவம் மன்னிக்கப்படுது சிலரை தவிர. யார் உறவுகளை பிரிந்து உறவுகளை பகைச்சிட்டு இருக்கிறானோ அவனுக்கு பாவம் மன்னிப்பு இல்லை. இப்போ இந்த மாதத்தில் அமல்கள், உறவுகளை சீராக்குங்க, பெற்றோர்களுடைய உறவுல கவனம் செலுத்துங்க. உறவுகளை முதன்மையானது அதுதான். தாய் தந்தையினுடைய உறவுக்கு நிகராக உலகத்தில் என்ன இருக்குது? ஏன்னா வாலிபர்கள் ரொம்ப ரொம்ப தாய் தந்தையர் மீது எரிச்சப்படுறாங்க இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் பாருங்க, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமே தூக்கி போடுன்னு சொல்லிட்டான் நைல் நதியில் தாயார்கிட்ட. நான் பார்த்துக்கிறேன்ட்டான் அல்லாஹ், நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஒலா தஹ்ஸனி ஒலா தஹாஃபி சொல்றது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் கவலைப்படாத, எல்லாம் சொல்றான். ஆனாலும் அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்லி அந்த தாயுடைய மனம் எப்படி இருந்துச்சு? தண்ணியில் போட்ட பிறகு அல்லாஹ் சொல்றான், வஅஸ்பஹ ஃபுஆது உம்மி மூஸா ஃபாரிகா. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருடைய உள்ளம் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் மறந்துருச்சான், மூசாவுடைய சிந்தனை மட்டும்தான் இருந்துச்சு. அதான் ஃபாரிகா, வேற எந்த சிந்தனையும் இல்லை. பாருங்க, அல்லாஹ் நான் பார்த்துக்கிறேன்ட்டான், கவலைப்படாதேன்னு சொல்லிட்டான். இதுதான் தாயுடைய உள்ளம். ஒரு தாயுடைய உள்ளத்தை அங்க அல்லாஹ் சொல்றான், அஸ்பஹ ஃபுஆது உம்மி மூஸா ஃபாரிகா. எல்லாத்தையும் மறந்து குழந்தை என்னாச்சோ தெரியலையா, அல்லாஹ் பார்த்துக்கிறேன்னு சொல்றான். இதுதான் தாயுடைய உள்ளம். அந்த தாயை வெறுக்கக்கூடாது, அந்த தாயை திட்டக்கூடாது, அந்த தாய் மீது எரிச்சப்படக்கூடாது இல்லையா? இறந்து போயிருந்தாங்கன்னா அந்த தாய்க்காக கண்ணீர் விட்டு அழுது துவா செய்யணும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. தந்தையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் சூரா யூசுப் அலி இஸ்லாமில் பாருங்க இல்லையா? யூசுப் அலி இஸ்லாம் சின்ன வயசில் காணாம போயிட்டாங்க இல்லையா? இப்போ நம்மளும் எத்தனையோ தாய் தந்தையருக்கு காணாம போயிருக்கலாம். அந்த சின்ன வயசில் காணாம போயிட்டாங்க. வேற குழந்தைகளும் இருக்கிறாங்க, மற்ற ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஒபியல்லத் ஐனாஹு மினல் ஹுஸ்னி. யாக்கூப் அலி இஸ்லாமுடைய கண்கள் கவலைப்பட்டு அழுது அழுது கண்கள் வெளுத்து போய்விட்டதுங்கிறான். இந்த ஆயத்தில் தந்தையின் பாசத்தை சொல்கிறான், அந்த ஆயத்தில் தாயுடைய பாசத்தை சொல்கிறான். எனவே உங்களுடைய தாய் தந்தையர்கள் இருந்தால் அவங்க சொர்க்கத்தினுடைய 2 வாசல்கள், அவங்களுக்கு பணிவிடை செய்து இந்த மாதத்தில் அவங்களுடைய பொருத்தத்தை பெறுங்க. பல லைலத்துல் கத்ரில் நின்று வணங்கின நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான். எனவே இந்த மாதம் அலட்சிய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த அலட்சியங்களை கைவிட்டு நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு தேடி உறவுகளை அரவணைத்து தாய் தந்தையருடைய அன்பை பெற்று அமல்கள் நிறைய செய்து ரமலானை வரவேற்போமாக. இல்லாமல்ல அல்லாஹ் இந்த மாதத்திலிருந்தே ரமலானுக்கு அமல்களை கொண்டு உள்ளத்தை பக்குவப்படுத்தி தயாராகிற மக்களாக ஆக்குவானாக. ரமலானை உடல் சுகத்தோடு வேறு எந்த தடைகளும் இல்லாத ஆஃபியத்தோடு பரிபூர்ண ஈமானோடு அடைய செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.